வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மை பாரத் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் இளைஞர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று குஜராத் செல்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கும் அவர் தலைமை தாங்குகிறார். நேபாளத்தில் மத்திய பகுதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்துள்ளனர். 133 இந்தியர்கள் உட்பட 750க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சாத்தியமான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். பிரதமரின் ஆதரவான வார்த்தைகளுக்கும் உதவிகள் வழங்க முன்வந்ததற்கும் நேபாள பிரதமர் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மீட்பு, நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக அவசரகால உதவியாக 1500 கோடி ரூபாயை உலக வங்கி வழங்கியுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் பண்டசோழநூல் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை வர்க்காலோடை, கன்னிக்கோயில், முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் ஒரு பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், உச்சிமேடு, மதிகிருஷ்ணாபுரம், சுள்ளியாங்குப்பம், குருவிநத்தம், சோரியாங்குப்பம், பரிக்கல்பட்டு, ஆராய்ச்சிக்குப்பம் மற்றும் குமுதன்மேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.